வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை பற்றி தான். ஏன் ப்ரோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாகவே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு டஃப் ஃபேஸில் தான் இருக்காங்க. பேக் டு பேக் பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் லைக்கா பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கப்புறம் லைக்கா வந்து எந்த ஒரு புது ப்ராஜெக்ட்டுமே கமிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவங்க படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க. கம்பெனியை வந்து ஷட் டவுன் பண்ணி மூட போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, பட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எப்போ வர ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜோடைய இயக்கத்தில் மோகன்லால் நடிச்சிருக்கிற எம்புரான் லூசிஃபரோடைய சீக்வலா இப்போ மார்ச் 27 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து ரிலீஸ் டேட்டை எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்புரான் படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே பெருசாக வராமலே இருந்தது. அதனாலேயே ஃபேன்ஸ் மத்தியில் ஒருவேளை இந்த படம் வந்து போஸ்ட்பான் பண்ண போகிறாங்களா, என்ன பிரச்சனை, ஏன் அப்டேட்டே விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் வந்தது. ஆக்சுவலாக எம்புரான் படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து 2 பேர், ஒரு பக்கம் லைக்கா, இன்னொரு பக்கம் ஆஷிர்வாத். லூசிஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆஷிர்வாத் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த எம்புரான் படத்தில் தான் புதுசாக லைக்கா வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஆஷிர்வாதுக்கும் லைக்காக்கும் இந்த படத்தோடைய பிஸ்னஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, இவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க ஒத்துக்கல, அவங்க சொல்கிற டேர்ம்ஸ்க்கு இவங்க ஒத்துக்காமல் போய் இந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளேயுமே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் ஆஷிர்வாத் வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவை இந்த ப்ராஜெக்ட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு லைக்காவும் வந்து நாங்கள் வெளியில் போக தயார், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வெளியில் போய்ட்றோம் அப்படின்னு இவங்க சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ லைக்கா கேட்ட அமௌண்ட் வந்து 75 crores அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 10 crores அதுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இந்த ரிலீஸ் டைமில் ஆஷிர்வாதால் இந்த அமௌண்ட் வந்து லைக்காக்கு கொடுக்க முடியலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்கள வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கோகுலம் மூவிஸ் வந்து லைக்காக்கு சேர வேண்டிய அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிட்டு தான் அவங்களும் இந்த படத்தோடைய ஒரு புது பார்ட்னராக உள்ளே வந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண போஸ்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் சினிமாஸ், ஸ்ரீ கோகுலம் மூவிஸ், லைக்கா 3 பேருடைய லோகோவும் போட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக்காவுக்கும் எம்புரானுக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ எம்புரான் ரிலீஸ் ஆகி அதுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ்லேருந்து எந்த ஒரு ஷேரும் லைக்காவுக்கு வந்து போகாது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் லோகோ மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சும்மா ஒரு பேருக்காக தான் லோகோவை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்டார்டிங்லேருந்து ப்ரொடியூசராக இருந்த லைக்கா கரெக்டாக ரிலீஸ் டைமில் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபஸ்ட் இது ஒரு அஃபிஷியல் கான்ட்ரவர்சியாக மாறிடும். தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ், தேவையில்லாத கான்ட்ரவர்சி வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நேம் சேக்குக்கு அவங்களுடைய லோகோ வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. இது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் கிடையாது, அடுத்த லைக்காக்கு இருக்கக்கூடிய இந்தியன் 3. ஸோ இந்தியன் 2 உடைய நிலைமை என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 வந்து டேரெக்டாக ஓடிடியில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தது. டேரக்ட் ஓடிடியே கொடுத்துருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா இல்லை ஃபஸ்ட்டு தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறமா தான் ஓடிடிக்கு வருங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் டேரக்டர் சங்கரை கேட்கும்போது அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கேம் சேஞ்சர் முடிச்சுட்டு இந்தியன் 3 ரிமைனிங் போர்ஷனை வந்து ஷூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஏற்கனவே இந்தியன் 3க்கு ஒரு பெரிய காஸ்ட் வந்து செலவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபுல் ஷூட்டிங் முடியல, இன்னும் ஒரு சில போர்ஷன்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதை எடுக்கிறதுக்கு சங்கர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியுமே நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்தியன் 3 நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக நியூஸ் வருது. ஒரு பக்கம் இந்தியன் 3 வந்து அப்படியே டிராப் பண்ண போகிறாங்க, அந்த படம் வெளியில் வராது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னா, ஷூட்டிங் எடுத்து முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த படத்திலிருந்து லைக்கா வந்து விலகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா ரெட் ஜெயிண்ட் வந்து அந்த படத்தை அண்டர்டேக் பண்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா லைக்காவால இன்னுமே வந்து காஸ்ட் பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மொத்தமா ரெட் ஜெயிண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவங்க விலகிடுவாங்க. ஆனா ஒன்று, அவங்க அஃபிஷியலா அவங்க பேரே நீக்கப்பட்டு விலகலாம். அப்படி இல்லைனா இப்போ எம்புரான் மாதிரி அவங்களுடைய லோகோ வரும், ப்ரொடக்ஷன் பேர் எல்லாம் வரும், ஆனால் ஒரு நேம் சேக்குக்கு தான் அது இருக்குமே தவிர கம்ப்ளீட்டா ரெட் ஜெயிண்ட் தான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நியூஸ் வருது. ஆனால் ரெட் ஜெயிண்ட் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இப்படி தான் அந்த படம் வரப்போதா அப்படிங்கிறதுலாம் இன்னும் கிளியரா தெரியல. இதுதான் இப்போதைக்கு இந்தியன் 3 நிலைமை. ஸோ லைக்காவுடைய கடைசி படமாக எந்த படம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தளபதி விஜயோடைய சன் ஜேசன் சஞ்சய் வந்து டேரக்டராக அறிமுகமாகிறாரு. சந்தீப் கிஷனை வச்சு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை லைக்கா தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த படம் தான் லைக்காவுடைய ஃபைனல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு, ஷூட்டிங்கும் வந்து போக போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம், இதுக்கப்புறம் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை லைக்கா எடுத்திருக்கிறதா நியூஸ் வருது. மறுபடியும் சொல்கிறேன், இது கன்ஃபார்ம்டு அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, பட் இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுடைய முதல் படம் தளபதி விஜய் வச்சு கத்தி, இப்போ அதே
மாதிரி லைக்காவுடைய கடைசி படமாக சொல்லப்படுற படம் வந்து தளபதி விஜயோடைய சன் ஜேசன் சஞ்சய் அவர் டைரக்ட் பண்ணுற அவருடைய முதல் படம். ஆக்சுவலாக கத்தி தான் ஒரு ப்ரொடியூசராக சுபாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு படத்தை சுபாஸ்கரன் வந்து ஞானம் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேனரில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேனரில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம் தான் கத்தி. லைக்கா பற்றி இப்போ வர இந்த நியூஸை கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த நியூஸ் வந்து உண்மையாக போதா இல்லை பொய்யாக போதா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். பட் இந்த ஒரு முடிவுக்கு லைக்கா வந்திருக்கிறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ் பண்ண பேக் டு பேக் லாசஸ், ஹெவியான லாஸஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய காரணம். அது மட்டும் இல்லாமல் சுபாஸ்கரனுடைய லைக்கா மொபைல்ஸ் அந்த கம்பெனியுமே கொஞ்ச நாளாக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வருது. நிறைய இஷ்யூஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகி அந்த கம்பெனி மூலியமாக தான் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. லைக்கா வந்து நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க, நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் எடுத்திருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படங்களில் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு சில படங்கள் மட்டுமே தான் அவங்களுக்கு நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கே தவிர மீதி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் போய் விழும். ஒன்று வந்து லாஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து லாஸும் இல்லாமல் பெரிய அளவில் லாபமும் இல்லாமல் முடிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் லைக்கா பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் 3 பெரிய படங்களை அவங்க ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணது. ஒரு பக்கம் இந்தியன் 2, இன்னொரு பக்கம் வேட்டையன், இன்னொரு பக்கம் விடாமுயற்சி. ஸோ லைக்காக்கு ஃபண்ட் இஷ்யூஸ் ஏற்பட்டு ப்ராப்பராக அவங்களால வந்து ஃபண்டை பிரித்து கொடுக்க முடியாமல் போய் வேட்டையன் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே அப்பப்போ கொஞ்சம் தள்ளி போய் எடுத்தாங்க. அப்படி எடுத்துமே இந்த 3 படங்களுடைய ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்தியன் 2 மிகப்பெரிய லாஸ், விடாமுயற்சியும் லாஸ், வேட்டையன் வந்து லாஸான்னு எனக்கு தெரியல, ஆனால் பெரிய லாபமும் லைக்காக்கு வந்து கொடுக்கல. சூப்பர் ஸ்டாரை வச்சு அவங்க எடுத்த 2.0 படமே பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அந்த படம் வந்து பெரிய அளவில் கலெக்ட் பண்ணிச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த படத்தோடைய பட்ஜெட்டை சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இழுத்து கொண்டு போய் வச்சுட்டாரு. ஸோ அதனால அந்த படம் மூலிமா பெரிய லாபம் அவங்களுக்கு வரல. அதனால தான் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அடுத்து தர்பார் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். தர்பார் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால தான் வேட்டையன் பண்ணார். இப்போ வேட்டையனும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையல. இதுக்கு நடுவில் சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண லால் சலாம் படத்தையுமே லைக்கா கிட்ட தள்ளி விட்டார். ஸோ அந்த படமும் ஒரு மிகப்பெரிய லாஸ். அந்த படத்தில் ஹார்ட் டிஸ்க் வேறு தொலைஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு இஷ்யூக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட் பெரிய காரணம் கிடையாது, ஆனாலும் இவங்களும் ஒரு காரணம் தான். மெயின் ரீசன் வந்து டேரக்டர் சைடு தான், அவங்க சைடு தான் வந்து தப்பு. ஆனாலுமே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து லைக்காவையுமே வந்து அவங்க குறை சொல்லியிருந்தாங்க, ப்ரொடக்ஷன் வந்து பேக்கப் வச்சிருக்கணும் அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு இஷ்யூ வந்து வெறும் லால் சலாம் படத்துக்கு மட்டும் நடக்கல, லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண இன்னொரு படமான சந்திரமுகி 2க்கும் நடந்துச்சு. பீவாசும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ்லாம் தொலைஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பேக் டு பேக் ஒரே ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி நடக்கும்போது இது என்னதான் டேரக்ஷன் டீம் டேரக்டர் சைடில் ஒரு பெரிய ஃபால்ட்டாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனாக இவங்க வந்து அவங்கள சரியாக வந்து பார்க்கலையோ, அவங்க கிட்ட கொஞ்சம் கரராக ஸ்ட்ரிக்டாக இல்லையோ, கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு தோண வைக்குது. இன்னொரு பக்கம் இவங்க உலகநாயகன் கூட ஒர்க் பண்ண இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே மிகப்பெரிய கொள்ளர்படி. இந்தியன் 2ல என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுக்கு நடுவில் உலகநாயகன் வந்து தலைவன் இருக்கின்றான் அந்த ப்ராஜெக்ட்டுமே லைக்கா தான் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுலேயுமே ஒரு பிரச்சனை போய் ஒரு கட்டத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஏகே கூட இவங்க முதல் முறையாக ஜாயின் பண்ணி பண்ண படம் விடாமுயற்சி. இந்த படம் எவ்வளோ பெரிய கொள்ளர்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கான ஒரு முக்கிய காரணம் விக்னேஷ் சிவன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் தளபதி விஜய் கூடமே பார்த்தீங்கன்னா இவங்க கத்தி ஒரு படம் மட்டும்தான் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறமா திரும்ப ஒர்க் பண்ணவே இல்லை. விஜய் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு திரும்ப படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் லைக்காக்கு மட்டும் ஏன் இப்போ வரைக்கும் அவர் திரும்ப படமே கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கும் லைக்காக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து செட் ஆகலை, இஷ்யூஸ் இருந்தது. அதனால தான் விஜய் திரும்ப அவங்களுக்கு படமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டாக் இருக்கு. அண்ட் சூர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பான் அப்படிங்கிற ஒரே படம் தான் லைக்கா கூட அவர் ஒர்க் பண்ணாரு. அந்த படமும் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ லைக்காவுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமைஞ்ச படங்கள் ரொம்பவே கம்மி தான், நிறைய படங்கள் சரியாக போகலை. அண்ட் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண படங்களுடைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், அதுவே ஒரு லிஸ்ட்டு வந்து பெருசாக போகும். ஸோ லைக்கா நிறைய இடங்களில் ஏமாந்துருக்காங்க, அவங்கள நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து லைக்கா வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு தோணுது. அவங்க எடுத்த சில தப்பான முடிவுகள், தப்பான ப்ராஜெக்ட்ஸ், அது எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தள்ளியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனை ஷட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் உண்மையாக நடக்க போதா, இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்து மறுபடியும் அவங்க ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் லைக்கா பற்றி இப்போ வந்திருக்கிற இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைக்கா as a ப்ரொடக்ஷன் கம்பெனியாக அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்கள், அவங்களுடைய கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.